Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். First of all, I like to welcome pastors, teachers, parents and all my dear friends. Greeting in the name of Jesus. முதலாவது போதகர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் என் அன்பான நண்பர்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். I thank God for this wonderful opportunity to share the word of God in Sunday school anniversary. இந்த சண்டே ஸ்கூல் ஆண்டு விழாவில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். Today, I would like to preach on the topic children should obey our parents. இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுதல் என்ற தலைப்பில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். Open your Bible and read Ephesians chapter 6 verses 1 to 3. வேதத்தை திறந்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையான வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. Bless the Lord, O my soul, Oh my soul, I worship your holy name. Sing like never before. Oh my soul, I worship your holy name. Lord, I worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul, I worship your holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. Lord, I worship your holy name. Father, bless this Jesus' name. Amen. பிதாவே, இந்த வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். Let's read these verses once more. திரும்பவும் அதே வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. 49th book of the Bible is Ephesians. பைபிளில் 49வது புத்தகம் எபேசியருக்கு எழுதின நிருபம். In this book, 6th chapter and 155 verses are there. இந்த புத்தகத்தில் 6 அதிகாரங்களும் 155 வசனங்களும் உள்ளன. Apostle Paul wrote this, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். which was a nation that did not believe in Jesus Christ. இந்த எபேசு பட்டணமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் விசுவாசிக்காத ஒரு பட்டணம். Apostle Paul says here, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார், children should obey your parents in the Lord, for this is right. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். When we read these verses, we would see the two commandments. இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கே 2 கற்பனைகளை நாம் காண முடிகிறது. Obey your parents, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, honor your father and mother. உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுவது. As we look in the second verses, it is denoted that why should we obey our parents? அதில் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் ஏன் பெற்றோருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In second verses, the benefit of obedience is written. It prolongs your life and it may well with you. அதே 2வது வசனத்தில் உங்கள் வாழ்நாள் பூமியிலே நீடித்திருப்பதற்கு உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Lot of blessing promises to those who obey your parents. அநேக வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளுக்கு உள்ளன. And it is the first commandment with the promise of long life. அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கான முதலாவது கற்பனையும் கூட. In Old Testament, God gave 10 commandments to Moses through Israel. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் 10 கற்பனைகளை மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். And it is the fifth commandment
where Lord commanded to honor father and mother. அதில் 5வது கற்பனையாக உனது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. Read Colossians chapter 3 verses 20. வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. This says that children should obey your parents in all things, for this is well pleasing to the Lord. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று. God's words proclaim 4 reasons of obedience to parents. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது 4 காரணங்களை நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதற்கான 4 காரணங்களை காட்டுகிறது. In Ephesians chapter 6 verses 1 it says it is right. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephesians chapter 6 verses 2 it's our blessings. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அது நம்முடைய நன்மைக்குள்ள ஆசீர்வாதம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephesians chapter 6 verses 3 it's God's commandment. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அது தேவனுடைய கற்பனையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. And also it prolongs our life on earth. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்நாள் பூமியில் நீடித்திருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Many of this time obedience to parents seem painful to us. அநேக நேரங்கள் நாம் பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படிவது என்பது மிகவும் வேதனையான காரியமாக உள்ளது. It often happens we live according to our own way without obeying to parents. அது மட்டுமல்லாமல் அநேக நேரங்கள் நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நம் மனம் போன போக்கிலும் வாழ்வதும் உண்டு. Children, those who come to Sunday school, we must in prayer and meditation of God. சண்டே ஸ்கூலில் கடந்து வருகிற பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் வேதவசன தியானிப்பிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். In all, we must give preference to the Lord. நம்முடைய எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். In Psalm 190 verses 9 says, "Wherewithal shall a young man cleanse his way? By taking heed according to the word." சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's God is said that a young one should live according to the God's words even from his childhood. வாலிப பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். As Leviticus chapter 90 verses 3 says, children should fear their parents. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பயப்பட வேண்டும். Children should not forget their Sabbath day. பிள்ளைகளை நீங்கள் ஓய்வு நாளை மறந்துவிடக் கூடாது. Sabbath day must be clean and may Holy Spirit. ஓய்வு நாளை நீங்கள் யாவரும் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Read Ephesians chapter 6 verses 4. வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு செயலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. Here we have to notice about 2 things. இங்கே நாம் 2 காரியங்களை பார்க்க முடிகிறது. Parents should not provoke their children. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். Parents should correct their children without provoking them. பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவர்களுடைய தவறுகளை சரி செய்ய வேண்டும். Read Deuteronomy chapter 6 verses 7. வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. It says, when we sit, walk, rise up and lay down, we have to meditate the word of God. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் கர்த்தருடைய வேதத்தை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். God teaches us how to rise our children up. நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார். Bring up the admonition of Lord. கர்த்தருக்கேற்ற சிட்சையில் நாம் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். Read Proverbs chapter 23 verses 13 and 40. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. Here the King Solomon says, withhold not correction from the child, for this is the beast in him. With the rod he shall not die. The thought shall beast him with the rod and shall deliver his soul from hell. இங்கே சாலமோன் ராஜா சொல்லுகிறார், பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ அவனை பிரம்பினால் அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே என்று.
How much it's painful that children going to hell as we go to heaven. நாம் பரலோகத்துக்கு சென்று நமது பிள்ளைகள் நரகத்துக்கு சென்றால் எவ்வளவு வேதனையான காரியம். We should raise our children up into the words of God. நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக வளர்த்த வேண்டும். As we read in the Leviticus chapter 90 verses 3, we children should always honor our parents with fear. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தது போல நாம் நம்முடைய பிள்ளைகளை பெற்றோருக்கு பயந்து கர்த்தருக்கேற்ற சிட்சையில் வளர்த்த வேண்டும். Each one of us stand in spiritual life. பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். As we have meditated, we should fear God and parents. நாம் இங்கு தியானித்தது போல பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். We should honor our father and mother. நாம் நம்முடைய தாய் தகப்பன்மாரை கனம் பண்ண வேண்டும். We should fear God and hear the God's commandment. நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். Now I am going to conclude my message. இப்பொழுது என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். We can see in the God's words that Noah, Abraham and Jesus, all saints, they obey the word of God. வேதவசனத்தில் காண்பிக்கிறது போல நோவா, ஆபிரகாம், இயேசு கிறிஸ்து மற்றும் சகல பரிசுத்தவான்களும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில் நடந்தார்கள். As we learn in this in Sunday school, we should obey our parents, keeping God's ways and keeping making His ways. சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொள்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Through this message, may God bless you and be with you. Amen. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.